ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், பெங்களூர் புல்ஸ் தான். எஸ், நிறைய பேர் கொஞ்ச நாளாகவே பிரதீப் நர்வாலை பற்றி பேசுங்க சார், ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடுச்சா, என்ன ஏது ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதனால் பெங்களூர் புல்ஸை பற்றி பேசணும்னு வந்திருக்கேன். ரைட், இன்னும் ஒரு மாதம் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக, எல்லா டீமை பற்றி பேசுவோமே. ரைட், பிகேஎல் 11 பெங்களூர் புல்ஸ் ஹை எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்காங்க. பிகேஎல் 6 வின்னர் வேறு, இவங்க ஏற்கனவே ஒரு வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பிகேஎல் 10 முடிஞ்சு போன சீசனில் 8th வந்தாங்க, குவாலிஃபை ஆகலை. கடந்த 4 சீசனில் மூணு சீசன் குவாலிஃபை ஆகிருக்காங்க. அவங்க பிளே ஆஃபுக்கு எப்படியாவது வந்துடுவாங்க. விளையாண்ட 10 சீசனில் 6 சீசன் விளையாடிருக்காங்க பிளே ஆஃப். 4 சீசன் மட்டும்தான் அவங்க விளையாடல. இதெல்லாம் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இவரோட கோச் இருக்கால ரந்தீர் சிங் ஷெராவத், பிகேஎல் 1லேருந்து இவர் தான் லாங் லாஸ்டிங் ஒரே டீமோட இருக்கிற ஒரே கோச் இவர் தான். வெரி குட் கோச். இவரோட கோச்சிங் மெத்தடே யூனிக்காக இருக்கும். இவரோட ட்ரைனிங் ஆகட்டும், டெக்னிக் எப்படி சொல்லி தர்றாரு, எபிலிட்டி டு கெட் திங்ஸ் அவுட் ஆஃப் பிளேயர்ஸ்ட்டு எப்படி வேலை பர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும்னு அதுக்கு உதாரணம் தான் பவன் ஷெராவத். உங்களுக்கு தெரியும் பவன் ஷெராவத் எவ்வளோ பெரிய பிளேயர் ஆகிட்டார் இப்போன்ட்டுன்னு. அண்ட் பார்க்கணும் இந்த வாட்டி பெங்களூர் புல்ஸ் என்ன பண்ண போனாருங்கன்னு. ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பிரச்சனையே இல்லை. பிரதீப் நர்வால் இருக்கார், அஜிங்கே பவார் கடந்த 3 சீசனாக 100 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தவர் அவர், ஜெய் பகவான், சுஷீல் அவர் ஒரு 100 பாயிண்ட் எடுத்திருக்காரு நினைக்கிறேன் ரீசெண்டாக. அப்புறம் அக்ஷித் அவர் ஒரு 61 பாயிண்ட். ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வீக்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது டிஃபென்ஸில் தான் எனக்கு வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எக்ஸப்ட் சௌரவ் நந்தல் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர், பாக்கி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இன்கன்சிஸ்டன்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் பர்தீக் ஆகட்டும், பாபுன்னு ஒருத்தர் இருக்கார், ரோஹித் குமார், இவங்க 3 பேருமே சேர்ந்து மொத்தமே 46 பாயிண்ட் டேக்கிள் பாயிண்ட் தான் எடுத்தாங்க போன சீசன். ஆமாம், அது ஒரு ட்ராபேக்கு. ஆல்ரவுண்டர் இருக்காங்க நிதின் ராவல்னு, வெரி குட் பிளேயர். போன சீசன் விளையாடல, அவர் இன்ஜுரி இல்லைன்னு திரும்பி வராரு. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு தெரியல. ஏதாவது ஒன்று இவங்களை காலை வாரி விடணும்னா அது டிஃபென்ஸ் தான் காலை வர்றோம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது சார், நீங்கள் வேணால் பாருங்க என்னன்னு. அதே மாதிரி பிரதீப் நர்வால் ப்ராக்டிஸ் வீடியோலாம் போட்டிருக்காங்க, பார்த்தேன். ஃபென்டாஸ்டிக், ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் ஒரு ஹாப்பியாக. யூபிஓதில் இருக்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருந்த மாதிரி நான் பார்த்தது. ஏதாவது டிஜெக்டடாக டென்ஷனாக தான் வந்து உட்காந்துருப்பார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் ட்ரீட்டும் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். பட் இங்கே பிரதீப் நர்வாலோட ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிறாரு. ப்ராக்டிஸு ட்ரெடிஷ்னல் பூஜை வச்சு தான் ஆரம்பித்தாங்க ப்ராக்டிஸ், எல்லோரும் பண்ணுற மாதிரியே. ரந்தீர் சிங் ஷெராவத் தலைமையில் பல விதமான கோச்சிங் நடக்குதுங்க. விதவிதமாக நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கோச்சிங் கொடுக்கும். நல்லது தான், நம்ம பாடி ஃபிட்டாக இருக்கும், மைண்டு ஃபிட்டாக இருக்கும். எஸ்பெஷலி பிரதீப் நர்வால் பார்த்தீங்கன்னா யோகாலாம் பண்ணுறாரு, தியானம்லாம். மனசை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு. மைண்ட் வில் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல். அவசரத்தனமாக எதுவும் பண்ண மாட்டாங்க. கேம் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ண யுவர் மைண்ட் ஹேஸ் டு ஒர்க். ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, கேம் இஸ் பிளேட் பிட்வீன் யுவர் இயர்ஸ். 2 காதுக்கு நடுவில் இருக்கிற பிரெயினில் தான் விளையாடணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் லெவல் ஹை ஆகும். அவர் வெயிட் லிஃப்டிங்லாம் அவர் தூக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு. ஜாகிங், ரன்னிங், இன்னிங்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஓடுற ரிவர் ஆற்றுல தான் போய் அவங்களாம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தேன். அதுவும் நல்ல எக்ஸசைஸ், ஆற்றுல எதிர்நீச்சல் போட்டு போகிறதெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் வெரி ஹாப்பி பிரதீப் நர்வால். அவரோட ஃபார்மை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா போன சீசன் டிஸ்டர்ப்டாக இருந்தார், அதனால தான் 125 என்னமோ, இல்லைன்னா 200க்கு மேலே எடுக்கக்கூடியவர். சும்மாவும் 1700 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. நம்பர் 1 ரைடர், டுப்கி கிங் ஆஃப் ப்ரோ கபடி. 1 மேன் சிங்கிள் ஹேண்டட்லி கொண்டு போக முடியும்னா அது இவர் தான், பிரதீப் நர்வால். எப்படி பவன் ஷெராவத் ஃபார் தெலுங்கு டைட்டன்ஸோ அது மாதிரி பிரதீப் நர்வால். ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் ஹி ஃபெயில்ஸ், சப்போஸ் அவர் ஃபெயில் ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கஷ்டம்தான், சான்ஸாக கிடையாது பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு. ஏன்னா பாக்கி ரைடில் இன்கன்சிஸ்டண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையா. நீங்கள் ஜெய் பகவான் ஆகட்டும், அஜிங்கே பவர் ஆகட்டும், சுஷீல், அக்ஷித், இவங்கெல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அஜிங்கே பவர் எப்போதுமே செகண்ட் ரைடராக தானே இருக்கார் தமிழ் தலைவாசகம். ஸோ அதனால் எல்லாமே இவர் பர்டன் இஸ் ஆன் இஸ் ஷோல்டர். பிரதீப் நர்வால் தான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கோச்சிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. ரன்னிங்கு, ஜாகிங்கு, ஸ்விம்மிங்கு, புஷ்அப்பு, யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். ஒருத்தர் பாதியை பிரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுறாங்க. தட் இஸ் ஆல் வெரி குட். அண்ட் ஐஸ் செஷன் ஒன்று வச்சாங்க. ஃபுல்லாக ஐஸ் கட்டி தூக்கி போட்டு ஐஸ் உள்ள இறக்கட்டும் போது விடைக்குது அவங்களுக்கு. அது ஒரு விதமான எக்ஸசைஸ். எப்படி உங்கள் பாடி தாங்குதா என்னான்னு பார்க்குறதுக்கு. அமெரிக்காலாம் 16 டிகிரி இது கிளைமேட். போக போக மைனஸில் போகுமா, நானும் இங்கே கிட்டுன்னு அடிச்சுட்டு தான் இருக்கணும். எனிவே, அண்ட் பிளேயருக்கு பின்னாடி பேராஷூட் மாதிரி என்னமோ கட்டி விட்டு ஓடுங்கிறாரு, மண்ணில் ஓடுறாங்க எல்லாம். ஸோ அது ஒரு விதமான ப்ராக்டிஸ் சொல்கிறேன், யூனிக் டைப் ஆஃப் ப்ராக்டிஸிங், அதுக்காக சொல்கிறேன். அண்ட் அது மாதிரி விதவிதமான மண்ணில் ஓட சொல்கிறதாகட்டும், குதிங்கிறது, மேலேருந்து குதி, எகுறது, போகிறது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. பவன் ஷெராவத் வாலிபால் விளையாடிட்டு இருந்தார் ப்ராக்டிஸு, இவங்களுக்கு இந்த மாதிரி. அது நல்லா இருக்குது. பிரதீப் நர்வால் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நீங்கள் தேடி பாருங்கள், வெரி ஹாப்பி. அது ரொம்ப முக்கியம். ஹாப்பி ஃபேஸ் இருக்கணும். ஹாப்பியாக இருந்தால் தான் நீங்கள் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண முடியும்.
ஸ்போர்ட்ஸ்னு இல்லை, வாழ்க்கை, கேரியர், எக்ஸாம் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். யூ ஹேவ் டு பி ஹாப்பி, தென் ஒன்லி யூ கேன் இம்ப்ளிமெண்ட் உங்களோட பிளானை. ஸோ பார்ப்போம். அஜிகே பவர் வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டாக தெரியல, இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார், பின்னாடி 2வது ரோ 3வது ரோ அப்படி இருக்கார். 1-2 இதில் தான் லைம்லைட்டில் தெரிஞ்சார். மற்றபடி அவர் அடக்கி தான் வாசிக்கிறாரு ஷட்டில். ஊனோஸ் அவர் கடகடன்னு அவர் 175 பாயிண்ட் எடுக்கலாம். யூ நெவர் நோ. ஒன் திங் இஸ் ஷுவர், எல்லா டீமுமே ஸ்ட்ராங்காக, யாருமே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இவர் தான் கப்பு, க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படி சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டீமை பற்றியும் நான் பேசிட்டு வரேன். இப்போ பெங்களூர் புல்ஸ், நீங்கள் என்ன நான் சொன்னதை பற்றி, பர்தீப் நர்வால் எவ்வளோ எடுப்பார் பாயிண்ட் சொல்லுங்கள், மேட்ச் பண்ணி பார்ப்போம் டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே. ஸோ உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். புரியும். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.